பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, ஆண்டவராக இயேசுவுக்கு மகிமையும் புகழும் துதியும் ஆராதனையும், ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் அர்ப்பணிப்பும் உண்டாவதாக. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது: அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பரிசுத்த அப்போஸ்தலர்களாக அவர்களை மாற செய்து முழு உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை, ஒளியை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, பிசாசுகளின் கோட்டைகளை உடைக்க, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்க, சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்களை விடுவித்து, இயேசுவின் நாமத்தில் எல்லா ஜாதி ஜனங்களையும் பரலோக பிதாவின் பிள்ளைகளாக மாற்ற அவர்களை உலகமெங்கும் அனுப்பினார். அனுப்புவதற்கு முன்பு இயேசு செய்தது என்ன? மோசேயின் நியாயப்பிரமாணம், ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும் 5 புஸ்தகங்கள் தான் இன்றைக்கு யூதர்கள் கையில் இருக்கிற நியாயப்பிரமாணம். இதுதான் நமது பரிசுத்த வேதத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகமாக இருக்கிறது. இது 5 புஸ்தகத்தையும் சீனாய் மலையில் தேவனாகிய கர்த்தர் எழுதி மோசே கையில் கொடுத்தார். மற்றும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சாமுவேல், ராஜாக்கள், நாளாகம் புஸ்தகம் என்று சொல்லி தானியல் புஸ்தகம் வரைக்கும், மல்கியா வரைக்கும் பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பிறகு சங்கீத புஸ்தகங்கள், இது முழுவதும் பழைய ஏற்பாடு. இவையெல்லாம் என்னை பற்றித்தான் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா நிசி என்றெல்லாம் தேவாதி தேவனை, குணமாக்கும் தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அபிஷேகிக்கிற தேவன், பரிசுத்த தேவன், வழிநடத்தும் தேவன், எல்லாம் பார்த்து கொள்கிற தேவன் என்று சொல்லும் இவையெல்லாம் ஆண்டவராக இயேசுவே. இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்திவிட்டு லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். ஆம், அவர்கள் இதயத்தில் இந்த முழு பரிசுத்த வேதத்தையும் தேவன் பதிய வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, அவர்கள் தங்களுடைய இதயம் முழுவதையும் அந்த பரிசுத்த வேதம், நியாயப்பிரமாணம் முழுவதையும் இதயத்தில் பதிய வைத்து விட்டார் இயேசு. அவர்கள் இந்த இதயம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து எனும் அந்த வேத வசனத்தை உலகமெங்கும் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். என் அன்பானவர்களே, இந்த ஆராதனை நாளில் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவெங்கும் நாம் இயேசுவே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே தேவன், அவரே வரப்போகிற மகாராஜாவான நித்திய தெய்வம் என்பதை இந்தியா முழுவதும் அறிவிக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு இதயத்திலும், விசுவாச இதயத்திலும் வேதம் நுழைய வேண்டும். ஆம், அந்த வேதம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. ஆமென். அன்பானவர்களே, அந்த வார்த்தை தான் இந்த முழு பைபிளுமே. இதையெல்லாம் அப்போஸ்தலர் இதயத்தில் பதிய வைத்தார். ஆகவே உலகமெங்கும் அவர்கள் நற்செய்தியை எல்லா தேசத்துக்கும், இனத்தாருக்கும், மதத்தாருக்கும், மார்க்கத்தாருக்கும் இன்றை வரைக்கும் அறிவித்து கொண்டே இருக்கும்படி செய்தார். இந்த அபிஷேகத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை வேளையில் பெற்றுக்கொள்வோமா? இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தத்தையும் உட்கொண்டு இரத்தத்தை குடிக்கிற நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாய், அபிஷேகத்தால் நிரம்பியவர்களாய், வேதத்தை இதயத்தில் தாங்கினவர்களாக, எல்லாருக்கும் கண்ணீரில், வியாதியில், கற்றில், சாபத்தில், துயரத்தில், பாவத்தில், மரண குழியில் இருக்க எல்லாருக்கும் உயிர்த்தெழும் ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி விடுவிக்கிற, உயர்த்துகிற, தப்புவிக்கிற, சுகமாக்கிற ஆண்டவர் இயேசுவை சொல்லி எல்லாரும் இயேசுவண்டை கொண்டு வந்து சேர்க்கிற பாத்திரங்களாக அப்போஸ்தல ஊழியம் செய்ய நம்மை நாம் தருவோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, படிப்பறிவில்லாத அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு
இந்த முழு வேதத்தை அவர்கள் இதயத்தில் பதிய வைத்தீரே, எத்தனை மகிமை! இந்த அபிஷேகத்தை இந்த நாளில் ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற எங்கள் எல்லாருடைய இருதயத்தில் நீர் பதிய வைக்கும்படி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல ஜாதி ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரே நீர் தாமே எங்களை அபிஷேகித்தருளும். மகிமை உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.